ஹை வியூவர்ஸ், சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் ஐபிஓ பற்றின ஒரு அடுத்த லெவல் ஆஃப் புரிதல் அப்படின்றது பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே அந்த பழைய வீடியோ ஐபிஓ வந்து பார்ட் 1 போட்டிருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஈஸியில் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, பார்ட் 2 பார்க்குறீங்கன்னா கூட புரியும். அப்புறம் கூட அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ முதல்ல வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, இப்போ ஏபிசி லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஒரு 30 கோடி ரூபா போட்டு குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு அந்த கம்பெனியை அவங்க மட்டுமே அப்போது வந்து ஓனர். ஸோ ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு விரிவாக்கம் பண்ணுறதுக்காக ஒரு 2 இடத்துல ஒரு புது பிளான்ட் போடணும். இது வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஸோ ஒரு 2 இடத்துல பிளான்ட் போடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 90 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னாக்கா, சரி நம்ம 90 கோடி ரூபாவுக்கு நம்ம வந்து பப்ளிக்கு அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம கேபிட்டல் ரைஸ் பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ரைட்னா? ஸோ இதை தான் வந்து கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக்கு ஷேர் ஆஃபர் பண்ணுறது தான் இனிஷியலாக பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுறது ஐபிஓ அப்படின்னு சொல்லி அது பிரைமரி மார்க்கெட் சொல்லி சொன்னது அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து இன்னும் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னாக்கா, இப்போ இந்த கம்பெனி வந்து 90 கோடி ரூபாய் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா புதுசாக வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதனால் வந்து புதுசாக 90 கோடி ஷேர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கம்பெனி பேரில் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் ஃப்ரெஷ் இஷ்யூ, ஃப்ரெஷ் நியூ ஷேர்ஸ்னு வச்சுக்கலாம். 90 கோடி ஷேர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஷேர் விட ஒரு ரூபா, அவங்களுக்கு 90 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதனால் 90 கோடி ஷேர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ரைட்டா? சரி, இப்போ இங்கே இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னாக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு 30 கோடி ரூபா போட்டு கொஞ்சம் பேர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் ப்ரமோட்டர்ஸ். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க கையில் இருக்கிற கொஞ்சம் ஷேர்ஸ் விற்கணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அவர் கையில் இருக்கிற அவர் வந்து 5 கோடி ரூபா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, சரி ஒரு கோடி ஷேர்ஸ் வந்து நான் விற்றுடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இன்னொருத்தர் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு 10 லட்சம் ஷேர் விற்கிறேன், என்கிட்ட ஒரு 50 லட்சம் ஷேர் இருக்குது, ஒரு 10 லட்சம் ஷேர் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட்டரில் ஒருத்தர் டிசைட் பண்ணுறார். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க கையில் இருக்கிற ஒரு 10 கோடி ஷேர்ஸ் இவங்க விற்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் மொத்த ஷேர் இவங்க விற்கல. இவங்க கையில் ஒரு 30 கோடி ஷேர்ஸ் கையில் இருக்குது. பட் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு அமௌண்ட், இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து 10 கோடி ஷேர் விற்கிறார், ஒருத்தர் வந்து 1 கோடி ஷேர் விற்கிறார், ஒருத்தர் வந்து 10 லட்சம் ஷேர் விற்கிறார், ஒருத்தர் 5 லட்சம் ஷேர் விற்கிறாரு. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 10 கோடி ஷேர் இவங்க கையில் இருக்கிறது இவங்க விற்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அப்போது கம்பெனி புதுசாக க்ரியேட் பண்ண ஒரு 90 கோடி ஷேரு, இவங்க கையில் இருக்கிற ஒரு 10 கோடி ஷேர். ஸோ மொத்தம் வந்து 100 கோடி ஷேர் ஐபிஓவில் வருது. இப்போ இந்த ஓஎஃப்எஸ்ன்றது என்னென்னாக்கா, இவங்ககிட்ட அந்த ஷேர் ஆல்ரெடி இருக்குது, அவங்க அதை செல் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர். இது வந்து புதுசாக க்ரியேட் பண்ணது. பணம் வேணுன்றதுக்காக புதுசாக க்ரியேட் பண்ண ஷேரு. இது ஆல்ரெடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க க்ரியேட் பண்ண ஷேர், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் கையில் இருக்கிறத விற்கிறாங்க. ஆஃபர் பண்ணுறாங்க சேல் பண்ணுறதுக்காக. அதனால இது வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக ஒரு நியூ ஷேர் ஒரு 90 கோடி ஷேரு, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஒரு 10 கோடி, மொத்தம் வந்து 100 கோடி ஷேர் வந்து பப்ளிக்கு வருது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எவ்வளோ ஷேர் வேணுமோ அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த கம்பெனியை பற்றி ஏபிசி லிமிடெட் பற்றி இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்க்குறேன். ஓகே, இந்த ஸ்டீல் கம்பெனி இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க, கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நமக்கு லாபம் வரும்னு நினச்சிட்டு என் கையில் இருக்கிற ஒரு 10 லட்சம் ரூபாயில் வந்து அப்ளை பண்ணுறேன். 10 லட்சம் ஷேருக்கு ஒரு ஷேர் ஒரு ரூபான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 10 லட்சம் ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி பல பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க, ஹெச்என்ஐ சொல்லுவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா, இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு லெஸ் தென் 10 லேக்ஸ் இருக்கிறவங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் வருவாங்க. மோர் தென் 10 லேக்ஸ்ன்றவங்க ஹெச்என்ஐ கேட்டகரியில் வருவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள், உதாரணத்துக்கு வந்துட்டு ஃபாரினில் இருக்கிற கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற வந்துட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னாக்கா, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஷேர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஷேர்ஸ் வாங்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 100 கோடி ஷேருக்கு பல பேர் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க.
இது வந்து ஓகே. ஸோ இப்போ தெளிவா சொல்லிட்டேன். இப்போ இந்த ஓஎஃப்ஸ்ன்றது இவங்களுடைய ஷேர் 10 கோடி ஷேரு. 90 கோடி ஷேர்ன்றது கம்பெனிலேருந்து புதுசா கிரியேட் பண்ணது. ரைட்டா? சரி. இப்போ இந்த ரூ. 100 கோடி ஷேர் விக்கிறாங்க. அப்போ ரூ. 100 அந்த ஐபிஓல வருது. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இதுதான். ஸோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. இன்வெஸ்டர்ஸ் பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்போ ரூ. 100 கோடி ஐபிஓல வந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னோம் 90 கோடி ஷேர் கம்பெனி கிரியேட் பண்ணது. ஸோ 90 கோடி இந்த 100 கோடியில் வந்தது 90 கோடி கம்பெனிக்கு போயிடும். கம்பெனியோட அக்கௌண்ட்ஸில் போயிடும். தென் அதில் இருந்து கம்பெனி அவங்களுடைய விரிவாக்கத்துக்கு அதை செலவு பண்ணுவாங்க. 10 கோடி ஷேர் வந்து இவங்க விற்றுருக்காங்க. இவங்க கையில் இருக்க ஷேர் விற்றுருக்காங்க. அதனால் இந்த 10 கோடி ரூபா வந்துட்டு இவங்களுக்கு போயிடும். இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ அது வந்து இவங்களுடைய பணம். ஸோ இதை தான் ஆஃபர் ஃபார் ஷேர் அப்படின்னு சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் வந்து ஒரு ஐபிஓ இஷ்யூ இப்போ வந்து நீங்கள் 2 கேட்டகரியும் பார்த்தா ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து இவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம், ஆஃபர் ஃபார் ஷேர் மூலிமா இவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ட் 3ல் வந்து நான் அது சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாக்கா ஃப்ரெஷ் இஷ்யூன்னா என்ன, ஓஎஃப்எஸ்ன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ ஒரு கன்க்ளூசிவாக இப்போ பார்த்துடலாம். இப்போது பர்பஸ் என்ன, இந்த ஃப்ரெஷ் இஷ்யூட பர்பஸ் என்னன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது, அந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் ஃப்ரெஷ் இஷ்யூ, நியூ இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க அவங்க ஷேர்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ அதை வந்து ஓஎஃப்எஸ், இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் செல்லிங் தேர் ஷேர்ஸ். இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஷேர்ஸ். ஸோ இந்த இப்போ நம்முடைய உதாரணத்தில் இந்த ஏபிசி லிமிடெட் 90 கோடி ரூபா பணம் தேவைப்படுது. ஸோ 90 கோடி ஷேர் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. பட் ஆஃபர் ஃபார் ஷேரில் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேரை தான் அவங்க விற்கிறாங்க. இதுதான் ஒன்று. 3வது பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா, இதில் யார் பெனிஃபிட் அடைகிறாங்கனாக்கா 90 கோடி ஷேர் கம்பெனிக்காக கிரியேட் பண்ணது. அப்போ அந்த பணம் 90 கோடி ரூபாய் கம்பெனிக்கு போகும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஹோல்டர் அவங்க கையில் இருக்கிற ஷேர் 10 கோடி விற்றுருக்காங்கன்னு சொன்னால் அந்த பணம் அவங்களுக்கு போகும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான விஷயம். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க திரும்ப அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் கன்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூன்றது கம்பெனி பேர்லேருந்து வர்றது, ஓஎஃப்எஸ்ன்றது ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்க அவங்க ஷேர்ஸ் வந்து விற்கிறது. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ எகெயின் சொல்ல இந்த ஐபிஓ பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நாட் ஒன்லி இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டுமே கிடையாது. ஸோ ஷேர் மார்க்கெட் புதுசாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர்ஸ்னால் என்னன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காமர்ஸ் படிக்கிறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னாக்கா அவங்களுக்கும் இதில் சப்ஜெக்டில் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைத்த மாதிரி அவங்களுக்கும் புரியட்டுமே. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3ல் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.